வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிறது மதிய லஞ்சுக்கு ஒரு வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ஒரு பிரிஞ்சு மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி நெல்லிக்காய் ஜூஸ் தான் அடிக்க போகிறேன். நெல்லிக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஒவ்வொரு ஜூஸாக நாங்கள் அப்லோடு பண்ணியிருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்கள். இதில் விட்டமின் சி இருக்குது. அதனால் நீங்கள் நெல்லிக்காய் அப்படியே பசங்கள்கிட்ட நீங்கள் சாப்பிட சொன்னீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடாதுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஜூஸாக கொடுக்குறப்ப மட்டும்தான் சாப்பிடுங்க. அதனால் இந்த மாதிரி நீங்கள் ஜூஸ் அடித்து கொடுங்க. விருப்பப்பட்டு திரும்பவும் வாங்கி சாப்பிடுவா. அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. நீங்கள் நெல்லிக்காய் அப்படியே கொடுத்தீங்கன்னா பசங்க சாப்பிடாதுங்க. கம்மியான ரேட்டில் சீசனுக்கு ஏற்ற மாதிரி நெல்லிக்காயெலாம் நல்லா ஈஸியாகவே கிடைக்கும் மார்க்கெட்டில். நீங்கள் அரை நெல்லிக்காய் இல்லைன்னா முழு நெல்லிக்காய் இந்த மாதிரி வாங்கி, முழு நெல்லிக்காய் தான் ரொம்ப நல்லது. இதை விதையை நீக்கிட்டு அந்த சதையை அப்படி எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துட்டு கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் ஜூஸ் போடுற மிக்ஸி ஜார் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னா சாதாரண மிக்ஸி ஜார் இருந்தால் கூட அதில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சுற்றி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸி ஜாரை நல்லா திரும்ப திரும்ப நல்லா மிக்ஸியை நல்லா அந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. அந்த சக்கையெல்லாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஃபஸ்ட்டே விட்டுருங்க. அப்போ தான் நல்லா அரைப்படும். இந்த மாதிரி அரைச்சி ஜூஸாக கொடுக்குறப்ப குழந்தைங்க விருப்பப்பட்டு சாப்பிடுங்க. நீங்கள் ஸ்கூல் டயத்தில் இந்த மாதிரி அலைஞ்சிட்டு வர்றப்போ நீங்கள் இந்த மாதிரி ஜூஸ் கொடுக்குறப்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ரொம்ப மெமரி பவரும் கிடைக்கும். என் பசங்களுக்கு இப்போ நான் ஜூஸ் தான் அடித்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் 2 பேருக்கும். இது நரமுடியை கூட முடி வளரும், நரமுடியும் கம்மியாக்கிரும். ரொம்ப நல்லது, உடம்புக்கும் நல்லா ஆரோக்கியமானது. நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. இப்போ மதியம் லஞ்சுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கிடலாம். இப்போ பெரிய வெங்காயம் நீல வாக்கில் ஒரு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி, அரிசிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எல்லா அளவுகளையும் கூட்டி குறைச்சி எடுத்துக்கோங்க. நீல வாக்கில் 3 வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நாட்டு தக்காளி 3-4 நாட்டு தக்காளி சின்னதாக தான் இருக்கும், ரொம்ப பெருசு கிடையாது. இந்த தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு இஞ்சி
கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கேன். புதினா ஒரு கட்டு, கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கட் பண்ணி நல்லா கழுவி வச்சுக்கோங்க. காய் வந்து நான் வந்து கேரட்டு, பீன்ஸு எடுத்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக அவரைக்காய் இருந்துச்சு, அதையும் சேர்த்துருக்கேன். மீல் மேக்கர் போட்டு தான் செய்ய போகிறேன். இப்போ குக்கரில் தான் செய்ய போகிறேன். வீட்டில் எப்போவும் சமைக்கிற அரிசி தான். அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை இதுக்கு பதிலாக நீங்கள் பாஸ்மதி ரைஸில் கூட செய்யலாம். இப்போ நான் ஸ்டவ்வை பற்ற வச்சு குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் தேவைக்கேற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு முன்னாடி வெங்காயத்தை கொட்டி வதக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து பட்டை, 2 பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கசகசா இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சு வர்றப்ப இந்த வெங்காயத்தையும் கொட்டி வெங்காயம் வந்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா வதங்கணும். வதங்கி நல்லா கலர் மாதிரி வரணும். நல்லா டார்க் ப்ரௌனாக வரணும். அப்போ தான் நல்லா மணமாக இருக்கும். அந்தளவுக்கு வர்றப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். அது வரையும் நீங்கள் ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு நல்லா இந்த மாதிரி வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டு இப்போ இந்த மாதிரி வர்றப்போ தான் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க போகிறோம். ஒரு 2 ஸ்பூனுக்கு அரைச்சி வச்சுருக்கேன். இதை ஊற்றி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு விழுது வதங்கினதுக்கு முன்னாடி நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா தக்காளி வந்து நல்லா குழைய வேகணும். நான் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து இப்போ தக்காளி வதக்க போகிறேன். அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். இது கூட சேர்த்து நல்லா அந்த மாதிரி ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு நல்லா அந்த மாதிரி தக்காளியை நல்லா குழைய வேக விடுங்க. இப்போ தக்காளி வதங்கிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் பீன்ஸு, கேரட்டு நீல வாக்கில் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். புதினா நல்லா சுத்தப்படுத்திட்டு கழுவி லைட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மில் மேக்கர் சுடு தண்ணியில் போட்டு திரும்ப நீங்கள் பச்சை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி அதை நல்லா அழுத்தி புழிஞ்சிருங்க. தண்ணியை ஒட்ட வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தக்காளி வந்து நல்லா குழஞ்சிருச்சு. இப்போ வந்து இந்த பீன்ஸு, கேரட்டு சேர்க்குறதுக்கு முன்னாடி புதினா கொஞ்சமாக ஒரு கைப்பிடி சேர்க்கணும். நான் வந்து 3 தடவை இந்த மாதிரி சேர்த்துக்குவேன். இடையில ஒரு கட்டு புதினாவை மொத்தமாக சேர்த்துக்க மாட்டேன். இப்போ வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு திரும்ப அந்த பீன்ஸு, கேரட்டு இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு காய் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதில் கலந்து நல்லா உப்பு போட்டு வேக வைக்கணும். மீல் மேக்கர் நல்லா ஒட்ட வடிச்சிட்டு தண்ணியெல்லாம் இப்போ இது கூட சேர்த்து நல்லா உப்பு கொஞ்சமாக போட்டு, காய்க்கு நம்ம சேர்க்கவே இல்லை, தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும்தான் சேர்த்துருப்போம். சேர்த்து நல்லா காய் வந்து நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு முன்னாடி மசாலா சேர்த்துக்கலாம். காய் வந்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி நல்லா வதக்கி விடுங்க. நல்லா சீக்கிரமே காய் வந்தால் நல்லாயிருக்கும். இல்லைன்னா சாதம் குழஞ்சிரும், காய் வேகாமல் இருக்கனால கொஞ்சம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு முன்னாடி நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ காயெல்லாம் வெந்துருச்சு. இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், கரம் மசாலா வீட்டில் பவுட்ரு பண்ணி வச்சுருப்பேன். அதில் ஒரு 2-3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தேவைக்கேற்ற மாதிரி. டீஸ்பூனில் ஒரு 2-2.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை காய் கூட இந்த மாதிரி கொட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு தயிர் வந்து ஒரு 3 ஸ்பூனுக்கு சேர்த்துருக்கேன். தயிர் ஏன் சேர்க்குறோம்னா சீக்கிரமே கெட்டு போகாது. அதனால் லெமன் தயிர்லாம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. வெயில் நேரத்தில் சீக்கிரம் கெட்டுரும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சம் நல்லா காயெல்லாம் நல்லா காய் நல்லா வெந்ததுக்கு முன்னாடி இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அரிசி கழுவி வச்சுருக்க அரிசியும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி தான் எடுத்துக்குவேன். அதே அளவில் நீங்கள் எந்த டம்ளரில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதில் 1 கிளாஸுக்கு 1.5 டம்ளர் தண்ணி இதே அளவு நல்லா ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம விசில் போடுற டயத்தில் ஸ்டவ்வை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு லெமன் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்குவேன். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. அரிசியை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றி குக்கர் மூடியை போட்டு வச்சுருங்க. ஆவி வர்றப்போ வெயிட் போடுவோம்ல, அப்போ நம்ம எல்லாம் சேர்த்துக்கலாம். அப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு லெமன், கொஞ்சமாக புதினா, நெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும். சாப்பாடும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டோம். இப்போ
வெயிட் போடுற நேரத்தில் கொஞ்சம் புதினா, லெமன், நெய் ஒரு 3 ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா கலந்து விட்டு ஒரு 3 விசில் வர வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிடலாம். இப்போ ரெடி ஆயிருச்சு. இப்போ தயிர் பச்சடியை ரெடி பண்ணிக்கிடலாம். தயிர் எடுத்து வெங்காயம்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு நீங்கள் சாப்பிட சொல்லுங்கள். பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுங்க. ஸ்கூல் விட்டு வர்ற டயத்தில், இல்லைன்னா நீங்கள் ஸ்கூலுக்கு போகிற டயத்தில், ஆஃபீஸ், ஸ்கூல் எல்லாத்துக்குமே நீங்கள் இதை லஞ்ச் பாக்ஸுக்கு கூட நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஹை பண்ணிடுங்க.